முதல் நிலை இரண்டாம் நிலை கற்றுத் தேர்ந்த பின்பு உங்கள் மனம் உடல் இரண்டிலும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ரேக்கி சக்தியின் மூலமாக ரேக்கி சக்தியை பிரயோகித்து அதனால் கிடைத்த பலனால் மனம் உடல் மற்றும் எந்த தொந்தரவு இருக்கு அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்குன்னு நம்பிக்கை கிடைச்ச பின்னாடி மற்றவர்களுக்கு நீங்க ஹீலிங் செய்து நான் செய்யக்கூடிய இந்த ஹீலிங்கினால் 10 பேருக்கு இது போய் சேருதுங்கிற நம்பிக்கை வந்த பின்னால் மாஸ்டர் டீச்சர் டிகிரி பெறுவதுதான் உத்தமம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உங்களுக்கு நான் டீச்சர் ஆகணும்னு ஆசை வந்திருக்கு, தப்பில்லை. நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனா இப்ப எனக்கு 70 வயசு, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. கனவுல வேணா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். நீங்க மாஸ்டர் ஆகிறது முடியும். 70 80 வயசுல கூட மாஸ்டர் ஆகலாம். உங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு தோன்றது. ஆசை தவறில்லை. இப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு தடவை ரிவ்யூ பண்றேன். நீங்க கத்துட்டு இருக்கீங்களோ விட்டீங்களோ, நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அதை நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க மற்றவங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ரெய்கி மாஸ்டர் டிகிரி வெளிநாட்டுகளில் 3 வாரங்கள் 4 வாரங்கள் 5 வாரங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க நூத்துக்கணக்கு டாலர்ல பணத்தை வாங்குறாங்க. 3 வாரத்துக்கு 5 வாரத்துக்கு $500 $600 எவ்வளவு வாங்குறாங்க. ஒருத்தர் ஒண்ணு வாங்குறாங்க. அவங்க பணத்தை வாங்குறத பத்தி நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இதுல 3 வாரத்துக்கு என்ன இருக்கு, 5 வாரத்துக்கு என்ன இருக்கு தான் கேள்வி. ஆனா அவங்க செய்யறது சரி. இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த காளான்கள் எப்படி விளையுது காட்டுல, அந்த மாதிரி ரேக்கி மாஸ்டருங்க, ரேக்கி டீச்சருங்க, ரேக்கி ஹீலருங்க பிறந்துட்டாங்க. அவுத்துட்ட மாடு மாதிரி, அவுத்துட்ட எருது மாதிரி கண்ட்ரோலே இல்லை ரேக்கிக்கு. தண்டம் எடுத்தவெல்லாம் நாயகன், அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்ப ரேக்கி. சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இல்லவே இல்லை. ரேக்கி டிகிரியை கொடுக்கணும்னா ஏதோ ஒரு கண்ட்ரோல் மூலமாக வரணும், அது இல்லை. இப்ப நான் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் பேரை போட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு ரேக்கி. கண்ட்ரோலுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை. கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டா ஒரு நியதி, 1000 தான் வாங்கணும், 2000 தான் வாங்கணும், 3000 தான் வாங்கணும், வாங்கக்கூடாது, ஃப்ரீயா தான் சொல்லிக்கணும், ஏதோ ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. அதனால இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி ஆயிப்போச்சு. சமுத்திரத்துக்குள்ள கையை போட்டா ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அது விராலி மீனோ, கெண்ட மீனோ, அந்த மீனோ, இந்த மீனோ, இல்ல பூச்சியோ புழுவோ பாம்போ போட்ட உடனே கை கிடைக்குது. அந்த மாதிரி நீங்க நெட்டுல தேட ஆரம்பிச்சீங்கன்னா, என் மாதிரி மொட்டை அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்ச குருவும் இருக்கிறாங்க, ஜுட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற குருவும் இருக்கிறாங்க, வகை வகையா ஈட்மன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற குருவும் இருக்கிறாங்க. பொம்பளையும் உண்டு, ஆம்பளையும் உண்டு. யாரு சரி யாரு தவறுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? குருவை போய் டெஸ்ட் பண்ணலாமா? குரு டெஸ்ட் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. ஒரு குருங்கிற சிஷ்யனுக்கு தகுந்த குருவா இருக்கணும், அப்பதான் அவன் குரு ஆக முடியும். சோ இப்ப நீங்க எனக்கு சிஷ்யனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ இல்லையோ, நான் இந்த குரு ஆகிறதுக்கு என்னென்ன பாடத்தை சொல்லி கொடுக்க போறேன், சொல்லி கொடுத்தேன், எனக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். 2 ஆப்ஷன். இந்த பொம்பளை பசங்களுக்கும் ஆம்பளை பசங்களுக்கும் வரன் தேடுறப்ப ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அம்மா 5 போட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன், பையன் போட்டோ 5 போட்டோ. ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் சிஏ, இன்னொருத்தன் இன்னொன்னு, ஏதோ சொல்றாங்க. அம்மா அப்பா பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு
ஊர்ல இருக்கிற போட்டோ எல்லாம் கொண்டு வர்றாங்க. நீங்க செலக்ட் பண்றீங்க. அழக பார்த்தா, நிறத்தை பார்த்தா, அழகும் தேவை நிறமும் தேவை, அது ரெண்டும் இல்லைன்னா கூட அந்த பையனுடைய எபிலிட்டி என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்றோம். அதே மாதிரிதான் பொண்ணு அழகா இருக்கணும், கருப்பா இருக்கக்கூடாது, வெள்ளையா இருக்கணும், முடி நீளமா, எதுவும் கனவு இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் எனக்கு தேவைன்னு. அந்த மாதிரி ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது கூட நியமம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறது கூட நியமம் இருக்கு. சோ எபிலிட்டிங்கிறது என்ன நாலேஜை கெயின் பண்ணிருக்கீங்க அதை பொறுத்து. இப்ப என்னுடைய நாலேஜ் என்ன இருக்கு, என்னால உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அட்வான்ஸா சொன்னாதான் பாடத்துல நுழைய முடியும்.